திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு ஒன்றியத்தில் உள்ள கிராமம் வீரராகவபுரம். இக்கிராமத்தில் வீரராகவபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி 140 மாணவர்களுடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. வீரராகவபுரம் ஊராட்சிக்கு உட்பட்டு 2 கிலோமீட்டர் தொலைவில் காற்றாயகுண்டா என்ற கிராமம் உள்ளது. இக்கிராமத்தின் எல்லையில் உள்ள பழங்குடியினர் குடியிருப்பு பகுதியில் சுமார் 30க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். இக்குடியிருப்புக்கு செல்லும் வழி காட்டுப்பாதையாதலால் குண்டும் குழியுமாகவே காணப்படும். சரியான சாலை வசதியின்றி இருக்கும் இக்குடியிருப்பில் பள்ளி வயது குழந்தைகள் சுமார் 16க்கும் மேற்பட்டோர் உள்ளனர். இக்குடியிருப்பில் உள்ள மாணவர்கள் வீரராகவபுரம் பள்ளிக்கு வந்து செல்ல சுமார் 2 கிலோமீட்டருக்கும் மேல் இப்பாதையில் பயணம் செய்ய வேண்டும். சாலை சரியாக இல்லாததாலும் தொலை தூரத்தின் காரணமாகவும் பல மாணவர்கள் தொடர்ச்சியாக பள்ளிக்கு வருகை புரிவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. மாணவர்கள் ஏன் பள்ளிக்கு தொடர்ச்சியாக வருவதில்லை என்ற காரணத்தை அறிய தலைமை ஆசிரியர் இக்குடியிருப்பு பகுதிக்கு சென்றபோது அம்மக்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பள்ளி சென்று வர ஏதுவாக ஆட்டோ போன்ற வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு கோரிக்கை விடுத்தனர். ராணி, நாங்கள் காட்ராகொண்டால வாழ்ந்துன்னு இருக்கிறோம். 9 வருஷம் ஆகுது நான் வாழ்ந்து. எங்களுக்கு இந்த இடத்துல ரோடு வசதி இல்லை. 3 கிலோமீட்டர் ஸ்கூல் இருக்கிறதுனால எங்களால் ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாத சூழ்நிலை நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு எதனா கொடுத்தா நாங்கள் பசங்களை இன்னும் படிக்க வைக்கிறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நீங்கள் அந்த உதவி மட்டும் வண்டி வசதி மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அதுக்கு 16 பசங்களுக்கு மேலே இருக்கிறாங்க. எங்களுக்கு ரோடு வசதி இல்லாததுனால இன்னும் எங்கள் பசங்களை அனுப்ப முடியாத சூழ்நிலை நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு ரோடு வசதி ஆட்டோ வசதி பண்ணி கொடுத்தா நாங்கள் 16 குழந்தைங்களும் நாங்கள் சந்தோஷமாக அனுப்பிச்சி விடுவோம். நாங்கள் காட்டு வழியில் இருக்கிறதுனால எங்களுக்கு ஆட்டோ வேணும். இவர்களின் இக்கோரிக்கை தலைமை ஆசிரியர் மூலம் உயர் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்ட நிலையில் திருவாலங்காடு வட்டார கல்வி அலுவலர்கள் இக்குடியிருப்பு பகுதியை பார்வையிட்டனர். இக்கோரிக்கை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லப்பட்ட நிலையில் இப்பகுதியை பார்வையிட்ட மதிப்புமிக்க மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் திருமதி மோகனா அவர்கள் இக்குடியிருப்பு வாசிகளுடன் உரையாடினார். அவர்களின் குறைகளை நேரடியாக கேட்டறிந்தார். அதோடு நில்லாமல் துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டு IRCDS என்ற அமைப்புடன் கைகோர்த்து இக்குடியிருப்பு வாசிகளின் முதன்மை தேவைகளான நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்கள் பள்ளி சென்று வர ஆட்டோ வசதி செய்து தரப்படும் என உறுதி அளிக்கப்பட்ட நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு ஆட்டோ வசதி செய்து தரப்பட்டுள்ளது. இதன் மூலம் சுமார் 16க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தடையில்லாத கல்வியை பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்கள் ஆட்டோவுக்கு குழந்தைங்க படிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் ஆட்டோ கேட்டிருந்தோம். இப்போ அது கவர்மெண்ட் மூலமாக கொடுக்குற மாரி சொல்லியிருக்குது. அது சந்தோஷம் தான் எங்களுக்கு. என் குழந்தைங்களும் படிக்கிறதுக்கு அனுப்புறதுக்கு எங்களுக்கும் சந்தோஷம். இனிமே தொடர்ந்து அனுப்புவீங்களா? தொடர்ந்து நாங்கள் இனிமேட்டு அனுப்புவோம். அந்த வசதி இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் பசங்களை அனுப்புறது கஷ்டம். ஏன்னா எங்கள் பக்கம் பார்த்து வைக்கு சரியில்லை. ரோடு பாதையும் சரி கிடையாது, காடு பாதையும் சரி கிடையாது. எல்லாம் சேறு சதமாக இருக்குது. நாங்கள் இருக்கிறதே ரொம்ப மோசமாக இருக்கிறோம். அதனால தான் நாங்கள் குழந்தைங்களுக்கு இந்த வசதி வேணும்னு கேட்குறோம். சரிம்மா, கவர்மெண்ட் இப்போ ஆட்டோ வசதி ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. இனிமே உங்க பிள்ளைங்களை கட்டாயம் அனுப்புவீங்களா ஸ்கூலுக்கு? கட்டாயமா அனுப்புவோம். எங்கள் குழந்தைங்க நாங்கள் வாழ்ந்துட்டோம். எங்கள் குழந்தைங்கள நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். இந்த உங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருந்தால் போகிறோம். நாங்கள் தான் எப்படி வந்துட்டோம், குழந்தைங்க நல்லா இருந்தால் போகிறோம். இந்த நன்றிக்கோசம் தான் நாங்கள் இத்தனை நாள் காத்திருந்தோம். நீங்கள் அது செஞ்சுட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.